என்ன தலைவலியா இருக்கு. முருகன் முருகன், ஒரு கப்பு காஃபி எடுத்துட்டு வா முருகன். பையனுக்கும் எடுத்துட்டு போய் கொடுங்க முருகன். ஐயா, நியூஸ் பேப்பரை காலையில போடும் போது மாத்தில போட்டுட்டு போயிருக்கான். இது இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல நம்ம எங்க படிக்க? சரி, ஓரமா வைப்போம். இல்லன்னா அதுல இருக்க படமாச்சு பாப்போம். வேற என்ன பண்ண? அம்மா, இங்கதான் இருக்கேன், ஹால்ல வா. இங்கதான் இருக்கேமா. ஆமாயா, நீ எந்தி வந்துட்டியோ? யா சீக்கிரமா வந்துட்டா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? மணி 6:30 தானே ஆகுது. அதுக்குள்ள எந்தி வரணும்னு என்ன இருக்கு? இல்லம்மா, கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்குமா, அதனாலதான் எந்தி வந்தேன். இப்ப நம்ம 2 நாள் முன்னாடி ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு 3 நாள் போய் தங்கிட்டு வந்தா, மறுபடியுமா வேலை உனக்கு? ரகு வேற இந்த காலேஜ் கட்டணும்னு சொல்லிட்டு நல்ல மெடிக்கல் காலேஜ், அதுக்கான கிளாஸஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குமா. அதுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் கடன் வெளியே சொல்லி வச்சிருக்கேன். ஏலே, இங்க வந்து உட்காரு ஒரு நிமிஷம். முருகன், பையனுக்கு ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாங்க வரும்போது. என்னமா? ஏலே, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? கடனை வாங்கி ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஹாஸ்பிட்டல் இல்லம்மா, காலேஜ்மா. காலேஜ் கட்டணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தால. அதுவும் இல்லாம இந்த காலேஜ் கொஞ்சம் வந்து எப்படின்னா இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த மாதிரி பேசிஸ்ல கட்டுவோம்னு சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன பண்ணதுன்னா பணத்துக்காண்டி கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா. என் கூட பிசினஸ் செய்யறவங்க அப்படி பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 பேரா பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இழுத்து பிடிச்சு கட்டிடலாம். எனக்கு கட்டுறது நல்லதுதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீ கடனை வாங்கி பண்ணி மொத்தத்தையும் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பிரச்சனை இழுத்து விட்டுறாம. ஆமா, இப்பதான் ஒரு தலைவலியே வீட்டை விட்டு விரட்டி இருக்கோம், மறுபடியும் இன்னொன்னு தூக்கிட்டு வந்து தலையில வச்சுக்கலாம்னு நினைக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, சொல்றதை கேளு. என்னமா ஆரம்பிக்கும் போதே வேண்டாம்னு சொல்ற? நீயே இப்படி சொன்ன எப்படிமா? ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டாம்னு சொல்லல. ஹாஸ்பிட்டல் இல்லம்மா, மெடிக்கல் காலேஜ். இந்த பள்ளிக்கூடம் மாதிரி பெரிய பசங்க எல்லாம் படிக்கிறது. சரி, ஏதோ ஒண்ணு, அதுதான் கட்ட வேண்டாம்னு சொல்லல. அம்மா, உன் பேர்ல கொஞ்சம் நிலம் எழுதி வச்சிருந்தால, ஊர் காட்டுக்குள்ள கிடக்கல, அதை கொண்டு வித்துது. இல்லன்னா பேங்க்ல அடமானம் வெயி. என்ன, அதுல இருந்து வர பணத்தை வச்சு கட்டுங்க. கடனை வெளியே வாங்கினாலும் எப்படியும் வட்டி எல்லாம் கட்டணும். இது பத்திரம் சும்மா தானே கிடக்கு, அதை எடுத்து போய் பேங்க்ல வச்சா பணம் தரப்பாராம். நம்ம கிட்ட காசு வரும்போது மீட்டுக்க வேண்டியதான். என்ன சொல்றா? நல்ல யோசனையா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து கட்டணும்னு வச்சுக்கோமா, ஒரு எல்லாம் பண்ண முடியாது. இத்தனை பர்சன்டேஜ் பிரிச்சுக்கிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு. அதுக்காண்டி தான் பார்ட்னர்ஷிப்ல பண்ணலான்னு இருக்கேன். நான் பேசிட்டு பணம் பத்தல நான் சொல்றேன், கடன் வாங்குற மாதிரி இருந்தா. சரி, என்னமா இங்கிலீஷ் தான் படிக்கிற போல இங்கிலீஷ் பேப்பரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? அட, நான் எங்களை படிக்கேன், நான் அதுல இருக்க படத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பேப்பர் போட வந்தவன் மாத்தி போட்டுட்டு போயிட்டான் போல. மாத்தி எல்லாம் போடல, கரெக்டா தான் போட்டிருக்கான். 2 பேப்பர் போட சொன்னேன், இங்கிலீஷும் தமிழும். பிள்ளைங்க படிச்சுக்குமேண்டி அவன் இங்கிலீஷ மட்டும் போட்டுட்டு போயிட்டான் போல. நாளையில இருந்து கரெக்டா போட சொல்றேன். என்ன? சரி. அத்தை, என்ன நீ காப்பி எடுத்துட்டு வந்திருக்க? முருகன் இல்லையா? இல்லத்த, அவர் இன்னும் வரல. நீங்க காப்பின்னு கேட்ட சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. என்னங்க காஃபி? அங்கேயே வச்சுட்டு போ, எனக்கு எடுத்து குடிச்சுக்க தெரியும். என்னங்க 2 பேரும் இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வச்சுட்டு போ. சரிங்க. ஏலே, சொல்லுங்கம்மா. அம்மைய பாரு நிமிந்து. என்னம்மா? என்ன இப்பதான் கல்யாணம் இருக்கோ 2 பேருக்கும்? மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இந்த வீட்டு மருமவ. ஆமா, வெடுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டு ஆள போற மகாராணி அவதான். இப்பமா அப்படிதான் ஆண்டுகிட்டு இருக்கா, இல்லன்னு சொல்லல. இதே சின்ன தப்பு பண்ணிட்டா அதுக்காண்டி இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? அவ வருத்தப்படுறாளா? நீங்க மட்டும் என்ன? சரி, நான் வேற நீ வேற. நான் வருத்தப்படுற மாதிரி பண்றேன்னா அவ இன்னொரு வாட்டி அந்த தப்ப பண்ண கூடாது. சரி, இவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேச மாட்டேங்கிறாங்க, பெரியவங்க சொன்னதை நம்ம கேட்கல, அதனால பண்றோம் அப்படின்னு நினைச்சுப்பா. நீயும் அதே மாதிரி பண்ணனா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நீ தான் அவளுக்கு துணையா இருக்கணும். இங்க பாருதாச்சா, இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு நீயும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்துகிட்டு அவளை போட்டு குத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு மனசு வலிக்காதா? இப்ப நான் என்னதான் பண்ணணும்? எல்லாத்தையும் சொல்லி தருவாங்களா? போய் அவகிட்ட பேசுறேன். இல்ல சொல்றது கேளுல. எனக்கு வேலை இருக்குமா, நான் பேசிக்கிறேன். என்னமோ. சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டு போ. வெளியே சாப்பிட்டுக்கிறேன். சரி, அவகிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டு போ. அதெல்லாம் வேண்டாமா, சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு போல. தாட்சாயினி. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, வெளியே போக வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ஆனா சாப்பிடவே இல்லையே இன்னும் நீங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு, இந்த காலேஜ் கட்டுற விஷயமா. நான் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், மதிய சாப்பாட்டுக்கு வந்துருவேன். சரிங்க. எங்க? சொல்லு. ஏத்தே அத்தை, என்ன சொல்லு. இல்லத்த, அது வந்து அணுவை போய் கூட்டிட்டு வரணும்ல, அதான் இவர் இருந்தாருன்னா இவரை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றத? எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. கூட்டிட்டு வரணும்னா உன் மருமகளை போய் கூட்டிட்டு வா, வேண்டான்னு நினைச்சேன்னா அங்கேயே விட்டுரு, அவ்வளவுதான். அதே உன் விருப்பம். எங்க நீங்க வந்துருவீங்களா? இங்க பாருதா சேனி, என்னால வர முடியாது, எனக்கு வேலை கிடக்கு. நீ பிள்ளைங்களை வேணா கூட்டிட்டு போ, சரியா? சரிங்க.
என்ன சொல்லி? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? ஏதோ தெரியாம பண்ணிட்டாத்த. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டாத்த. கோவப்படுறதுக்கு நான் யாரு? உன் அம்மாவா இல்ல உன்னுடைய சொந்த பந்தமா? அதெல்லாம் எனக்கு ஒரு கோவமும் இல்ல. போய் காலையிலக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. முருகன் வர நேரமாவும் நீ தானே சொன்ன சுகர் மாத்திரை போடணும், படபடன்னு காலையிலேயே வருது. போ. சரிங்க அத்தை. எல்லா விஷயத்திலயும் நல்லா தான் நடந்துக்கிறான். ஆனா அவன் அம்மா விஷயம்னு வந்தா மட்டும்தான் கிறுக்கு பிடிச்சிருது. கிறுக்குக்கு இப்படி எல்லாம் மூஞ்ச கத்தி பண்ணாதான் கொஞ்சமாச்சும் திருந்தி புத்தி வரும். எனக்கு மட்டும் ஆசையா என்ன, என் மருமவளை திட்டி இப்படி மிரட்டணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கூத்தடிக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா இவன் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாளே. எல்லாம் சில காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் மாறுவான்னு நம்புறேன். பாப்போம் என்னன்னு. வேலை பெரிய மனுஷா, என்ன நீங்களே தனியா இறங்கி வந்துட்டீங்களா? இன்னைக்கும் உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்காம இருந்தா சரிதான். ஆமா, எத்தனை வாட்டில சொல்றது இந்த பாடி ஏறி இறங்கி வராதுன்னு சொல்லி கால் வலிக்கு கீழே விழுதா என்ன பண்ண? வயசான காலத்துல என்னாலே ஏற முடியல, நீ ஏறி இறங்கிடுவியோ? குட்டி பாப்பா இப்படி இறங்கும். இப்படி இறங்கும். இப்படி நீ இறங்கி ஒரு நாள் மண்டையை உடச்சுக்காம இருந்தா சரிதான். ஆமா, உன் அம்மா எங்கள உன் அம்மாக்கு தெரியாம இறங்கி வந்துட்டியா இன்னைக்கும்? இல்ல, அம்மா எங்கிட்டா. அம்மா ட்ரெஸ் பண்றா. என்னது ட்ரெஸ் பண்றாளா? ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்க போறா இந்த நேரத்துல 6:30 மணிக்கு உங்க அம்மா? ஐயோ பாட்டி, ட்ரெஸ் பத்தி டிஸ் டிஸ் இப்படி பண்றா. பல்லு தேய்க்காளா? அது சொல்ல வேண்டியதானே? அதுதானே சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரமா. சரி இங்க வந்து உட்காருங்க, உங்களுக்கு பால் எடுத்துட்டு வர சொல்றவங்க பாட்டிய. சரி தாட்சாயணி, உன் பேர வந்திருக்கான், ஒரு கப் பால் எடுத்துட்டு வாமா. பிஸ்கெட்டும் வேணுமா? 2 சேத்தாப்பல எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வர ஒரு 10 நிமிஷம். சரி. நீயா நிக்கா, இப்படி வந்து உட்காரு வா. சரி. இந்த ரிப்போர்ட் ஓகேவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம். ஓகேவா? அதுல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலா தெரியும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? டேய் உன்னதான். ஆதி ஆதி ஆதி. ஆமா கரெக்டா தான் இருக்கும். என்ன கரெக்டா இருக்கும் சொல்லு. இல்லடி, நீ சொன்னது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எந்த ப்ராப்ளமும் இல்ல, அனுப்பிடலாம். அனுப்பிடலாம். சரி மொத்தமா ஹாஸ்பிட்டல்ல இழுத்து மூடிட்டு உன்னையும் வீட்டுக்கு அனுப்பிடலாம். என்னடி ஆச்சு சார்? என்ன ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு அதுல ஒரு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவ் பண்ணிக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா வேற சிந்தனையில இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன? இல்ல, எனக்கு ஒரு டவுட், அதான் கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். எந்த டவுட்டா இருந்தாலும் கேளு, கார்த்தியை தவிர. பத்தியா உனக்கே தெரியுது நான் அவனை பத்தி தான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன்டி என்கிட்ட சொல்லாம மறைக்கிற? என்னையும் ஷாலிய பத்தியும் மட்டும் வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டல. உங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிறத சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? நல்ல ஆளு தண்டி நீ. இதுக்குதான் இந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாதுங்கிறது. டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா. நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, அதனால ஹாப்பியா சொன்னேன். இங்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா நீயே கற்பனையில ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல நீ ஃபைல பாரு, அந்த டாக்குமெண்ட் பார்த்துட்டு என்ன ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லு. ஷிஃப்ட் முடிய நேரமாச்சு. 8 o'clock கரெக்டா கிளம்பிடுவான் பாத்துக்கோ. ஆமா உங்களை கூட்டிட்டு வரதுக்கு தான் உங்க ஆள் இருக்காங்கல்ல. சாரி. டேய், அதான் சாரி சொல்லிட்டேனே. ஆளுன்னு சொன்னதுக்கு ஹஸ்பண்ட் உங்க புருஷன். ஆதி பின்ன என்னடி, கூட்டிட்டு போறதுக்கு கரெக்ட் டைம்ல ஆள் வந்து வெளியே வெயிட் பண்ணுவாங்க. அதனால நீங்க முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சீக்கிரமா ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டு கிளம்பணும்னு, அப்படிதானே? எப்பவுமே டியூட்டி யூனிஃபார்ம்ல இருந்து ஷிஃப்ட் முடியற வரைக்கும் நீ சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு என்ன காஸ்டியூம்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு? இதெல்லாம் சரியில்லையே. கேட்டா எதுவும் இல்ல, நாங்க சண்டையில தான் இருக்கோங்கிற. நீ இதை நம்பணும், அப்படிதானே? இங்க பாருடா, நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு, சரியா? அதனாலதான் நான் சீக்கிரமே கிளம்பணும்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அதுவும் இல்லாம நைட் அவங்க அம்மா சொன்னதுனால சரி ஓகே, அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுக்கு அவன் கூட வந்தேன், அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இப்போ காலையில நான் வரவே வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவன் வந்தாலும் நான் அவன் கூட போக மாட்டேன், அவ்வளவுதான். உருட்டு நல்லா உருட்டு. உன் வாயில என்னென்ன உருட்டணுமோ எல்லாம் உருட்டு. ஏண்டி இப்படி போய் சொல்ற? ஆமா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன? நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேனா என்ன? நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா நானு? ஓவரா பண்ற பாத்துக்கோ. பைத்தியக்காரா, நான் போற விஷயமே வேற. நான் இங்க இருந்து ரிலீவ் ஆயிட்டு ஃபாரின் போலான்னு இருக்கேன் இன்னும் 2 monthsல. போதுமா? அதுக்காண்டி ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்காண்டி போகணும்னு சொன்னேன். என்னடி சொல்ற? சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சேன், இப்படி சொல்ற? ஃபாரின் போறேன்ற? என்ன எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறியா? சரி விடு, நாங்கெல்லாம் பிளாப்லா யாரும் வச்சுக்கிய. மேரேஜ் ஆயிட்டுடி, அவங்களையும் கூட்டிட்டு போறியா இல்ல என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. நீ தெளிவா சொல்லு. இங்க பாரு, நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. சத்தியமா? சொல்லுடி, இது பெரிய ராணுவ ரகசியம், இதுல ப்ராமிஸ் வேற கேக்குறா, சொல்லு. ஆதி, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. நாங்க 2 பேரும் புருஷ மண்டாட்டியெல்லாம் இல்ல.
இந்த சண்டையில இருந்து நாங்க 2 பேரும் விலகிதான் இருக்கோம். ஜஸ்ட் இப்போதைக்கு அவங்க வீட்ல இருக்கேன். இந்த 2 மந்த்ஸ்ல எப்படியாச்சும் அவனுக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடணும். அதுவும் கவர்மெண்ட் ஜாப் அவன் விட்ட வேலையேனா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, என்னாலதான் அவன் வேலை போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டான். என் ராசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அவன் பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் திருப்பி அவனுக்கு செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். லூசாடி, யாருமே இல்லாம நீ பாட்டுல தனியா போறங்கிற. நீ எப்படி ஸ்டேபிள் பண்ணுவ? தனியா போய் எப்படி இருப்ப? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் பண்ணிடுவேன். நீ யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காத, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அப்ப காலையில அவனை கட்டி பிடிச்சிட்டு வந்தது அதெல்லாம் பொய்யா? சொல்லு. அவன் மேல கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங்ஸ் இல்ல, லவ் இல்ல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ ஈஸியா தூக்கி போட்டு போயிடுறேங்கிற. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அவனை விட்டுட்டு போறத நினைச்சா. ஆனா நான் வச்சிருக்க அன்புக்கு அவன் தகுதியானவனே இல்ல. அவன் அதுவும் இல்லாம என்னை ஏமாத்துறான். நல்லா எனக்கு நல்லாவே தெரியுது. நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறான், சிரிக்கிறான், கோவம் வந்து அடிக்கிறான், எல்லாமே பண்றான். ஏய், நம்ம என்ன ரோபோட் ஆடி? மனுஷங்க. அவனும் மனுஷன் தானே. கோவம் வந்தா கரெக்டா தான் செய்வான். ஏன் உனக்கு கோவம் வந்தா அவனை திட்டினதே இல்லையா நீ? சொல்லு. அதே மாதிரி அவன் தப்ப பண்ணிட்டான் தான். அந்த தப்ப ரியலைஸ் பண்ணிட்டான் தானே. இப்போ அவன் பண்றது எல்லாம் நடிப்புங்கிறியா? எனக்கு அதெல்லாம் தெரியல. இப்ப அவன் நடிக்கிறானா உண்மையா இருக்கானான்னு சொல்லிட்டு. பட் ஆனா எனக்கு இந்த லைஃப் வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? இப்ப தானடி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2 மந்த்ஸ் தானே ஆகுது. அது கூட ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்காதே. அதுக்குள்ள வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னுவாங்க. நீ என்னன்னா 2 மாசத்துல புடிங்கி தூக்கி போட்டு போறாங்கற. ப்ளீஸ் ஆதி, நீயும் மத்தவங்க மாதிரி என்கிட்ட வந்து பேசாத. நீ என்னோட ஃப்ரெண்டு, நான் சொன்னா புரிஞ்சு பண்றதுனாலதான் சொன்னேன். எனக்கு தெரியல எது முடிவு கரெக்டா எடுக்கிறது. எனக்கு சொல்ல தெரியல ஆதி. தயவு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லு. என்னுடைய பர்சனல் லைஃபை நான் பாத்துக்கிறேன். இங்க எதுவும் பேச வேண்டாம். ஏதோ சொல்றேன். சரி, ஓகே. இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியுமா? நான் ஏன் அவன்கிட்ட சொல்லணும்? அவன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏய், அவனை விட்டு போறாங்கற. அப்ப அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா? நான் அவனை விட்டு போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அது அவன் விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது விளையாட்டு இல்ல, உண்மைன்னு சொல்லிட்டு நான் போறப்பதான் அவனுக்கு தெரியும். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காம தயவு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துட்டு ஃபர்தரா என்ன மூவ் பண்ணலாம்னு சொல்லு அந்த பேஷண்ட்டுக்கு. என்னுடைய லைஃபை நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். என்னுடைய லைஃப் விஷயத்த நம்ம வேற எங்கேயாச்சும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு இது நேரமும் இல்ல, எனக்கு டைமும் இல்ல. ப்ளீஸ். சரிங்க மேடம், தெரியாம கேட்டுட்டேன். போதுமா? நான் 3வது ஆளு தானே. செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன்ல, போதும். இதுக்கு மேல உங்க லைஃப்ல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். ஆதி, கோவப்படாதடா. சாரிங்க மேடம், தெரியாம கேட்டுட்டேன். ஏதோ நான் அக்கறையில கேட்ட மாதிரி என் புத்தி செருப்பாலி அடிச்சுக்கணும். ஆதி ஆதி வேண்டாம், அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். எனக்கு தேவைதாண்டி. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுற பத்தியா? என் புத்திய சிறுபாலி அடிக்கணும்டி. எல்லார்கிட்டயும் சிறு சிறுன்னு இருந்தாலும் மாறிட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பழைய மாதிரி தானே இருக்கேன். சொல்லு, வயத்தை வந்து சொல்லு. இவ்வளவு அசிங்கப்படுத்துறல நீ. இதுக்கு மேல உன்னுடைய பர்சனல நீங்களே பாத்துக்கோங்க. என்கிட்ட எதையாச்சும் கேட்டேன்னு வச்சுக்கோ, ஒண்ணும் பாத்துக்கோடி. ஆதி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னால பண்ண முடியாது, எனக்கு வேலை இருக்கு. பர்சனல் விஷயத்தெல்லாம் என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது. டேய், மரியாதையே போயிருன்னு சொல்லிட்டேன். அமைதியா இருந்தேன்னா நான் ஃபைல் பார்த்துட்டு ஃபர்தரா என்ன மூவ் பண்ணலாம்னு பேசலாம். இல்லன்னா அப்படியே போயிருவேன். ஆமா, வேற ஆளு நினைச்சதுன்னு இவ்வளவு நேரம் பேசுனேன். என்கிட்ட பேசாதடி நீ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. நானும் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன்டி. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, எனக்கு தெரியும். எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். பாத்துக்கோ. யார் வேண்டாம்னு சொன்னா? நல்லா பாத்துக்கோ. ஃபாரின் போறாளாம், ஃபாரின். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆளை பாரு. நீ மூடிட்டு வேலையை மட்டும் பாரு. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீ சொல்லடா. நான் சொல்லலமா? நான் சொல்லவே இல்ல மாட்டாயே. எங்கடி காலையிலேயே கிளம்பி இருக்கா? ஆஸ்பத்திரிக்கா போறா? இவ்வளவு காலையிலேவா? இல்ல பாட்டி, வேற விஷயமா போறேன். அம்மா எங்க போற? நான் வாமா பேசுமா. அம்மா என்ன கூட்டி போமா. ரோசன் கண்ணே, அம்மா வெளியே போறாளா? வெளியே போகும்போது இந்த மாதிரி அடம் பிடிக்க கூடாது. செல்ல குட்டில நீங்க தங்கமான பிள்ளை, அமைதியா இருக்கணும். அம்மா என்ன கூட்டி போக மாட்டியா? ரோஷன், அம்மா வேற ஒரு வேலை விஷயமா போறேன் ரோஷன். அதனால அம்மா இப்போதைக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு போக முடியாது. நீ வேணா மாமா கூட போறியா? ஏடி, அவன் கூட போறியான்னு சொல்லிட்டு போறா. அவன ஆஸ்பத்திரிக்கு கிளம்புனாலா? நீ போற மாதிரி தானே. அவன் மதியம் போலதான் எப்படியோ கிளம்புவான். ஏன்? அப்படிதான் அவன் சொல்லிட்டு இருந்தான். சரி, நீ எங்க போறா? எத்தனை கிட்ட இருக்க? இப்ப எங்க போனா என்ன உனக்கு? உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? எங்க போறேன்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா போயிட்டுமா? இந்த வீட்டுல யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஐயோ, ஆரம்பிக்காத பாட்டி, தயவு செஞ்சு. யாரு பாட்டியும் உன்னை மதிக்கல. இந்த வீட்டுல உன்னை மதிக்கலையா? என்ன பாட்டி சொல்ற? டேய், உடனே நீ ஏத்தி விடாத என்ன? உன்னை யாரா தூங்கி எழுந்து சீக்கிரமா வர சொன்னா? எப்பவுமே லேட்டா தானே எந்தி வருவ. உன்னை யார் வர சொன்னா இப்போ? சரி, நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு நீ பாட்டிய மதிக்க மாட்டேங்கிறியா? பாட்டி காலையிலேயே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய சிம்ரனை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? அடிச்சு பால காலையிலேயே பாட்டிக்கிட்ட வம்பிலுக்கு வந்துட்டான். என்ன சொன்ன? சிம்ரன் ஒரு காலத்துல நானும் பாட்டியும் சிம்ரன் பாட்டு போட்டுதான் டான்ஸ் பண்ணுவோம். அப்படியே ஒரே வைபா தான் இருக்கும். என்ன பாட்டி? அப்பெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. இப்போ எடுத்தா பிரச்சனையாவே இருக்கு. ஏன்டா வளர்ந்தோன்னு இருக்கு.
சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் என்ன பாட்டி. மாமா, சின்ன பிள்ளை இருக்கிறது சாதாரண விஷயமே இல்ல, பெரிய விஷயம். அப்படி என்ன சார் பெரிய விஷயம் சின்ன பிள்ளையா இருக்கிறது? இப்படி என்ன மலைய கழட்டிட்டீங்க நீங்க? காலையில எந்திக்க வேண்டியது, மம்மம் குடிக்க வேண்டியது, பிஸ்கெட் தொட்டு சாப்பிட வேண்டியது, அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு திரிய வேண்டியது, அதுக்கப்புறம் பிரஷ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறமா குளிச்சுட்டு 2 டிஃபன் சாப்பிட்றதுக்கு இவருக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கும். 2 இட்லி சாப்பிட்றதுக்கு, அப்படிதானே? அதுக்கப்புறம் மறுபடியும் 10-11 மணிக்கு தூங்க வேண்டியது, அதுக்கப்புறம் லஞ்சு, திரும்பியும் தூங்க வேண்டியது, விளையாட வேண்டியது, அதுக்கப்புறம் டின்னர், திரும்பியும் தூங்க வேண்டியது. இதுல என்ன சாருக்கு விளையாட்டு? அதுதான் என் பிரச்சனையே. வீட்டுக்குள்ளேயே போட்டு எல்லாருமே வெளியே போயிருவீங்க, நான் மட்டும் வீட்டிலேயே இருக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை வாட்டி தான் சொன்னாலும் என்ன வெளியவே கூட்டு போக மாட்டீங்க யாருமே. மாமா மட்டும் தான் என்ன வெளியே கூட்டு போவோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் அணுதான் இருக்கும், இப்போ அணுவும் இல்ல. இப்பதானே அணு வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி எல்லாம் சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன? உனக்கு வாய் அதிகமாயிட்டு. இரு ஸ்கூல் சேர்த்து விடுறேன். ஸ்கூலுக்கு போக மாட்டியா? வாயில வச்சு அடிய போட்டுருவோம் பாத்துக்கோ. ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். ஆமா எடி, ஸ்கூல் ஓபன் பண்ணி ஒரு 2-3 வாரம் தாண்டி பேக்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்கூல் சேர்க்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க இவனுக்கு. இவனுக்கு ஸ்கூல் சேர்க்கிற ஐடியாவே இல்லையா நீ? என்ன ஓ இஷ்டத்துக்கு போறா வார, ஒரே ஆஸ்பத்திரியே கதின்னு கிடக்கா. ஆமா, நாங்கெல்லாம் இல்லன்னா இவனை எப்படிதான் வச்சு பாத்துப்பியே தெரியல. காலையில எந்திக்க வேண்டியது, ஒரு சுடிதார மாட்டிட்டு கிளம்ப வேண்டியது. நீ அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கியோ? அவனை சூழ்ல சேர்க்கிற ஐடியால இருக்கியா இல்லையா? சூழு தானே, சூழு சேர்க்கணும். இடி வாய் தவறி வந்துடுது. பள்ளிக்கூடத்துல சாக்கப்பாறையா இல்லையா? சேர்க்கணும் பாட்டி, அடுத்த வருஷம் தான் சேர்க்கணும். அடுத்த வருஷமா சாக்கப்பாரா? அவனுக்கு தான் வயசாயிட்டுல. இன்னும் 2-3 மாசத்துல பிறந்த நாள் வரப்போதே. அப்புறம் என்ன 4 வயசு ஆகும்போது சாக்க வேண்டியதானே பாட்டி? இப்ப அவனுக்கு 3.25 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல சேர்த்தோன்னு வச்சுக்கேன், அவனுக்கு 10th எக்ஸாம் அப்போ எப்படி பார்த்தாலும் ஏஜ் டிஃபரன்ஸ்ல ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு ஸ்கூல் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி கேட்டுட்டு தான் வந்தேன். அப்படி இல்லைன்னா ஒரே கிளாஸ்ல 2 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அவன் லேட்டாவே ஜாயின் பண்ணிக்கிட்டோமே, அதனாலதான் 4.5 வயசுல சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன். 3.25 வயசுல சேர்த்தனா எப்படி பார்த்தாலும் ஒரு 3-2 months வந்து டிஃபர் ஆகும். அப்போ பப்ளிக் எக்ஸாம் அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுமா. ரகுக்கும் அந்த மாதிரி தானே ஆகி அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் மாத்தணும். ஞாபகம் இருக்கா? அப்படியா? எனக்கெல்லாம் எதுவும் ஞாபகம் இருந்த மாதிரி இல்ல. சரி, அந்த காலத்துல எல்லாம் இப்படி கைய வச்சு இப்படி காதை தொட்டாலே எடுத்துட்டு போய் சேர்த்துருவோம் ஸ்கூல்ல. இப்பதான் அது இதுன்னு பாக்காங்க போல. அது அந்த காலம். சரி. ஆமா, நீ எங்க போற காலையிலே கிளம்பி? அது வந்து எனக்கு டிவோர்ஸ் கேசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காண்டி லாயர் வர சொல்லியிருக்காங்க. அதனாலதான் போறேன். என்னடி சொல்றா? பிள்ளை இருக்கு, எல்லாம் யோசிச்சுதான் முடிவெடுத்தியா? யோசிக்க வேண்டியதெல்லாம் யோசிச்சாச்சு. இதுக்கு மேல எதுவும் இல்லை யோசிக்கிறதுக்கு. பாத்தியா பாட்டி அவன் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி? வீடு நிம்மதியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இறங்கி பண்ணிருக்கான் பாட்டியா? அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு தெரியாம நம்மளுடைய எதிரியை உருவாக்கி வச்சிருக்கான். ஏதோ புண்ணியத்துக்குன்னே கண்டுபிடிச்சிட்டோம். இல்லைன்னா அந்த குழந்தை நிலைமை என்ன ஆகுறது? என்ன பாட்டி? ஆமா மவனே, அவன் என் கையில மாட்டாமைய போவான். ஒரு நாள் மாட்டுட்டோம், வச்சு செஞ்சு விட்டுறான் அவனை. நீ ஒன்னும் வச்சுலாம் ஒன்னும் செய்ய தேவையில்ல. நீ இனிமே எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம். அவனும் இனிமே நம்ம பிரச்சனைக்கு வராத மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம். அதை விட்டுட்டு நீ வாலண்டரியா போனான்னு வச்சுக்கோ. அவன் எந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறான் பாரு. நம்மளுக்கு தான் பாதிப்பு, அவனுக்கு இல்ல. புரிஞ்சு நடந்துக்கோ. முதல்ல அணுக்கு குழந்தைன்னு பிறக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணி தொலை. அது வரைக்கும் அமைதியா இரு, புரிஞ்சுதா? டூர் போறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, என்னாச்சு? பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆதியும் வரேன்னு சொல்லியிருக்கான்ல, அது பத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஆமா ரோஷன், உனக்கு ஸ்கூல் போறதுக்கு வலிக்குது, டூர் போறதுக்கு மட்டும் இன்னைக்குதான் மவனே. ஆமா ஐஸ்கிரீம் வரும், கூடவே சளி காய்ச்சல் இருமல் எல்லாம் சேர்ந்து வரும். நான் உனக்கு 2 ஊசி பட்டக்ஸ்லயே போட்டுடுறேன், போதுமா? ஏன்டி சும்மா இருடி. குழந்தை அவனே ஆசையா கேக்குறான், அவனை போட்டு எப்படி பயமுறுத்துறா பாரு. அம்மா டூர் வேணாம், நம்ம நீ நான் அனு 3 பேர் மட்டும் டூர் போவோம். பாத்தியா இவனா குழந்தை எப்படி விவரமா பேசுறான் பாரு. உன்னை பாட்டி சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பி இருக்கணும், அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வந்திருக்கும். ரோஷன், நம்ம 3 பேர் மட்டும் போவோம். அனு அத்தைய டூருக்கு கூட்டிட்டு போனோம்னா முதல்ல அவளை இங்க கூட்டிட்டு வரணும். ஆமா, அவளை இங்க கூட்டிட்டு வர நினைப்பு இருக்கா இல்லையா? ஆளாளுக்கு வேலை இருக்குன்னு அந்த ஓடிடுறீங்க. எப்பதான் கூட்டிட்டு வருவீங்க அந்த பிள்ளைங்க? உன் அம்மா காரி சொல்லிக்கிட்டு இருந்தா காலையிலேயே போய் கூட்டிட்டு வரணும்னு. இத வந்துட்டா பாருங்க, கேளுங்க. ஆமையா ரகு, நம்ம அனுவை போய் கூட்டிட்டு வந்துருவோம். என்ன கிளம்பிடுங்க. ரேஸ்மா நீயும் வா, போயிட்டு வந்துருவோம்.
பாட்டி நானும் வரேன் அனு பக்கத்து. ஆ சரியா. ஐயோ அம்மா எனக்கு வேலை இருக்குமா. அதுவும் இல்லாம எனக்கு 8 o'clock ஒரு மீட்டிங் வேற இருக்கு. ரேஷ்மாவும் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் போயே ஆகணும். நீ எப்படி ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு தானே போவீங்க. ரேஷ்மா என்னல? நீயும் அம்மாவும் போய் கூட்டிட்டு வந்துருங்க அனுவை. மாமா நானே. ரோஷனும் வருவான். 3 பேருமா போய் கூட்டிட்டு வந்துருங்க. என்ன நீ வரலையா? நான் அனுவை கூப்பிட வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏன்? ஏன்னு கேக்குற, மீட்டிங் இருக்குல்ல, அட்டன் பண்ண வேண்டாமா? அத யாரு ஜூன் மீட்டிங் அட்டன் பண்றா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி நேரமாச்சின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சீக்கிரமா எந்தி வந்தேன். 10 மணி ஷிஃப்ட்னா நான் ஏன் 6:30 மணிக்குள்ள எந்தி வந்து உட்காந்துட்டு இருக்கேன்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்துருங்க. நானும் வெளியே போகணும்னு சொன்னல. நீ டிவோர்ஸ பத்தி டிஸ்கஸ் தானே பண்ண போற. டிவோர்ஸே வாங்கிட்டு வர போறது இல்லையே இப்பவுமே. போயிட்டு ஒரு 1 hour 2 hour ஆகுமா பேசிட்டு, அதுக்கப்புறம் அங்க இருந்து நீ அனு வீட்டுக்கு போயிரு. நீ அங்க இருந்து கிளம்பும் போது அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அம்மாவும் ரோஷனும் இங்க இருந்து டிரைவர் வச்சு அங்க வந்துருவாங்க. 3 பேருமா கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சா வேணா நீ ஷிஃப்ட் அட்டன் பண்ணு, இல்லைன்னா வேண்டாம், அனு கூட இரு. உனக்கு ஓகே தானே? சரி ஓகே. அதான் வரேன்னு சொல்லிட்டாலாமா, அவளை கூட்டிட்டு போ சரியா? பாட்டி நீயும் போறிய எப்படி? நான் எதுக்குல வயசான காலத்துல எல்லாருமே அதை இவங்க 2 பேர் பாருங்களா கூட்டிட்டு வந்துருவாங்க. நான் வீட்டுல இருந்துக்கிறேன். சரி. அம்மா எனக்கும் வேலை இருக்கு, நானும் அப்படி கிளம்புறேன். அம்மா எனக்கும் வேலை இருக்கு. ரோஷனை பாத்துக்கோ, நான் அங்க போயிட்டு போன் பண்றேன். அப்ப நீ கிளம்பி ரோஷனையும் கிளப்பி கூட்டிட்டு வா சரியா? சரிடி.